வணக்கம். நம்ம தலையெழுத்த நம்ம தலை விதிய மாத்துறதுக்கு முருகபெருமானிடம் நீயே குருவா வந்து எனக்கு நல்வழிப்படுத்து, நல்ல வழியை காட்டு அப்படின்னு சொல்லி வேண்டக்கூடிய ஒரு மந்திரம். இது கந்தர் அனுபூதியோட 51வது பாடல். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த பாடலை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எளிமையான பாடல் மாதிரி இருக்கும். ஆனா இந்த பாடல் உள்ளடக்கிய பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆழமானது. உருவாய் உருவத்துடனும், அருவாய் உருவம் இல்லாமலும், உளதாய் இருக்கக்கூடியதும், இளதாய் இல்லாததாய், மறுவாய் மலரின் வாசமாகவும், மலராய் மலராகவும், மணியாய் மணியாகவும், ஒளியாய் மணியிலிருந்து வரும் ஒளியாகவும், கருவாய் கருவாகவும், உயிராகவும், கதியாய் வழியாக, விதியாய் விதியாக, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குரு வடிவில் வந்து எனக்கு அருள் செய்வாய் முருகா. இந்த பாடலை தொடர்ந்து நம்ம பாராயணம் செய்யும் போது நம்ம தலையில எழுதியிருக்கக்கூடிய எழுத்துக்கள் மாறி முருகனோட அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். உருவம் உள்ளவராகவும், உருவம் இல்லாதவராகவும், உள்ள பொருளாகவும், காணவில்லாத பொருளாகவும், நறுமணமாகவும், அந்த நறுமணத்தை உடைய மலராகவும், இரத்தினமாகவும், அந்த இரத்தினம் வீசும் ஒளியாகவும், உயிர் இடம்பெறும் கருவாகவும், உடலாகவும், உயிராகவும், நற்கதியான புகலிடமாகவும், அந்த நற்கதியை நோக்கி செல்லும் விதியாகவும் விளக்கும் குருமூர்த்தியே, தேவரீர் குருமூர்த்தியாக எழுந்தருளி வந்து அடியேனுக்கு அருள் புரிவீராக. இறைவன் எல்லா இடத்திலையும் இருக்கிறான். அந்த பரம்பொருளாகிய இறைவன் ஒன்னே ஒண்ணுதான். அவனை நம்ம பல ரூபங்கள், பல நாமங்கள், பல மந்திரங்கள் மூலமா வணங்கி பிரார்த்தனை செய்கிறோம். இறைவனை உருவம், அருவம், அரு உருவம் ஆகிய மூன்றிற்குள்ளேயும் நம்ம கட்டுப்படுத்தி அவனுடைய எல்லையில்லா ஆற்றலை சோதனை செய்யும் வண்ணம் அவனுக்கு நாமே சவால் விடுகிறோம். உருவம் சொன்னா எல்லாருக்கும் தெரியும், நம்ம சிலை வழிபாடு, சிலையை வச்சு கும்பிடுறது. அருவம் சொன்னா உருவமே இல்லாம இருக்கிறது. மனதளவுல நம்ம கடவுளை நினைச்சு எந்த ஒரு உருவமும் இல்லாம வழிபடுறது. அரு உருவம் சொல்லக்கூடியது லிங்கம், வேல், இந்த மாதிரி அருவமும் இல்லாமல் உருவமும் இல்லாமல் வைத்து வழிபடும் ஒரு வழிபாடு. இந்த பாடல சுருக்கமா அருணகிரிநாதர் எப்படி பாடுறாருன்னா, மாதா பிதா குரு தெய்வம், அம்மா அப்பாவிற்கு அடுத்த ஸ்தானம் குரு ஸ்தானம். குரு வழிகாட்டுதல் இல்லை என்றால் நாம் கண்ணிருந்தும் குருடர்கள், காதிருந்தும் செவிடர்கள். குருவை தேடி நாம் அலைகிறோம். நாம் சிறு வயது முதலே எத்தனையோ குருக்களிடம் பாடம் கற்றிருப்போம். அப்படி இருந்தும் நம் வாழ்க்கையின் கர்ம வினைகளை களைய வழி தெரியவில்லை. அருணகிரிநாதர் சொல்கிறார், நீ குருவை தேடி செல்ல வேண்டாம். நீ எப்போது பக்குவப்படுகிறாயோ அப்போது உன் குரு உனக்கு வெளிப்படுவார். அதாவது நாம் தேடி கண்டுபிடிக்கும் யாரும் உங்கள் குரு இல்லை. குரு எந்த உருவில் வேண்டுமானாலும் வரலாம். உருவத்தோடும், உருவம் இல்லாமலும், ஒளியாகவும், எழுத்து வடிவமாகவும் கூட வரலாம். அதாவது ஒரு புத்தகத்தில் உள்ள ஒரு வரி கூட நம் வாழ்க்கையை மாற்றலாம். நம் தலையெழுத்தை, கர்ம வினைகளை அகற்ற முருகபெருமானிடம் குருவாக வந்து எனக்கு உன்னுடைய அருளை தருவாய் என மனமுருகி பிரார்த்தனை செய்வது இந்த பாடலின் உள்பொருளாகும். இதனை தொடர்ந்து பாராயணம் செய்வதால் நிச்சயம் குருவாக நமக்கு அருள் செய்து நம் வாழ்க்கையின் எல்லா துன்பங்களையும் மாற்றுவார்.